Welcome students. Today we are going to see the topics of carburetor. இந்த கிளாஸில் நம்ம வந்து கார்பரேட்டர் ஒரு சிம்பிள் கார்பரேட்டர் வந்து எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி மாடர்ன் கார்பரேட்டர் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். What is carburetor? The device which is used to prepare homogeneous air fuel mixture is called as carburetor and the process is called as carburation. இந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா காற்று பெட்ரோல் இந்த ரெண்டையும் வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான டிவைஸ். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். த மிக்சர் இஸ் தென் டு த இன்ஜின் சிலிண்டர் வேர் இட் இஸ் பேர்டு இன் ஆர்டர் டு அப்டைன் பவர். இந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் பார்த்தீங்கன்னா என்ஜின் சிலிண்டருக்குள்ளார போய் ஒரு கம்பஷன் ப்ராசஸும் போது எரியூட்டப்பட்டு அதன் மூலம் வந்து பவர் வந்து கிடைக்குது. வேர் இட் இஸ் யூஸ்டு, இது வந்து எங்கே பயன்படுத்துகிறோம்? ஏ கார்பரேட்டர் இஸ் யூஸ்டு இன் ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின், அதாவது பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கார்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் கார்பரேஷன்? த ப்ராசஸ் ஆஃப் ஆட்டோமைசிங் வேப்பரைசிங் த ஃபியூவல் அண்ட் மிக்சிங் இட் வித் ஏர் இஸ் நோன் எஸ் கார்பரேஷன். கார்பரேஷன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஃபியூவலை வந்து ஒரு வேப்பரைசிங் ஆட்டோமைஸ் பண்ணி அதை வந்து காற்றோட வந்து நன்கு கலந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சராக வந்து உருவாக்குறதுக்கு பேர் நிகழ்வு தான் வந்து கார்பரேஷன். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் ஃபியூவல் அண்ட் ஏர் இன் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ஸோ ஏஸ் டு ஃபார்ம் அ கம்பசிபிள் மிக்சர். அதாவது காற்றும் பெட்ரோலையும் வந்து ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் மிக்ஸ் பண்ணி ஒரு கம்பசிபிள் மிக்சராக மாற்றுறோம். The liquid fuel cannot burn efficiently in an internal combustion engine. Only liquid fuel பார்த்தீங்கன்னா வந்து ஐசி இன்ஜினில் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து எரியாது. அதுக்காக வேண்டி நம்ம வந்து காற்றையும் பெட்ரோலையும் கலந்து ஒரு எரியூட்டுறோம். இட் மஸ்ட் பி வேப்பரைஸ்டு இன்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தரோலி மிக்ஸ்டு வித் ஏர். அதனால் ஃபியூவலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேப்பரைஸ் பண்ணி ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக அதை வந்து காற்றோட வந்து தரவாக மிக்ஸ் பண்ணி then this air fuel mixer goes to the engine cylinder at the time of combustion. Classification of carburetor வந்து நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, based on the arrangement of float chamber. One is concentric, another one is eccentric. Based on the direction of air flow, இந்த காற்றினுடைய ஃப்ளோ வச்சு நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டிராஃப்ட்டு, செமி டவுன் டிராஃப்ட்டு, சைடு டிராஃப்ட்டு, அப்டு டிராஃப்ட். பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் வெஞ்சுரி பொறுத்து நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் வகைப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளைன் வெஞ்சுரி, டபுள் வெஞ்சுரி, நாசில் பார் வெஞ்சுரி, ட்ரிபிள் வெஞ்சுரி, தென் ஃபைனல் ஒன் இஸ் வேன் வெஞ்சுரி. ஃபோர்த் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பொறுத்து இது வந்து சிம்பிள், டியூவல், 4 பேரல். ஃபிஃப்த் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் மீட்டரிங் சிஸ்டம். ஒன் இஸ் மீட்டரிங் ராட் டைப், another one is air bleed jet. Sixth one based on the type of power system, manually operated, and another one is vacuum operated. Seventh one based on the pressure above the fuel in the float chamber, அன்பேலன்ஸ்டு, பேலன்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கார்பரேட்டர் வந்து வகைப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கார்பரேட்டர் வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஏர் ஃபியூல் மிக்சர் மட்டும்தான் கொடுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட் சேம்பர், ஃபியூவல் டிஸ்சார்ஜ் நாசில். இந்த ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு நீடில் வால்வ் ஒன்று இருக்குது. இந்த கார்பரேட்டரில் வந்து சோக் வால்வ், ஒரு வெஞ்சுரி டியூப்பு, த்ராட்டில் வால்வ். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கார்பரேட்டரில் வந்து இருக்குது. த ஃப்ளோட் அண்ட் ஏ நீடில் வால்வ் சிஸ்டம் மெயின்டைன்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் கேசலைன் இன் த ஃப்ளோட் சேம்பர். இந்த ஃப்ளோட்டில் இருக்கக்கூடிய அந்த நீடில் வால்வ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான லெவல், பெட்ரோலை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபியூவல் இந்த ஃப்ளோட் சேம்பரில் பாருங்கள், இந்த ரெட்டு வந்து ஃபியூவலு,
அதில் வந்து ஒரு ஃப்ளோட் இருக்குது, அதனுடைய டாப்பில் வந்து எல்லோ கலரில் ஒரு நீடில் வால்வ் இருக்குது. இப்போ பெட்ரோல் வந்து லெவல் குறையும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளோட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். கீழே வரும்போது இந்த நீடில் வால்வ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபியூவல் டேங்க்லேருந்து ஃபியூவல் வரக்கூடிய அந்த பேசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எகெயின் வந்து பெட்ரோல் வந்து ஃபில் ஆகும்போது என்ன ஆகுன்னா அந்த ஃப்ளோட் வந்து அப்படியே வந்து மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இந்த நீடில் வால்வ் போய் அந்த ஃபியூவல் வரக்கூடிய அந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். Float chamber is vent either to atmosphere or to the upstream side of the venturi. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு வெண்ட் ஹோல். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம் வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியரில் ஓப்பனில் இருக்குது, அல்லது வந்து இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வெஞ்சுரி சைடுக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் அதோட கனெக்ட் பண்ணியிருப்போம். டியூரிங் சக்ஷன் ஸ்ட்ரோக் என்ஜினுடைய சக்ஷன் ஸ்ட்ரோக் போது என்னன்னா ஏர் அட் இன்லெட் ஹேவிங் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அண்ட் இன் த சிலிண்டர் வேக்கம் இஸ் தேர். சக்ஷன் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா வந்து ஏரினுடைய இன்லெட் ஏர் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குது. A vacuum is created intake manifold வந்து ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. In air filter, air is atmospheric pressure and in intake manifold vacuum is there. And the air filter பார்த்தீங்கன்னா atmospheric pressure இருக்கு. And in intake manifold vacuum is there. Intake manifold ஒரு vacuum வந்து கிரியேட் ஆகுது. Due to this pressure difference, அதாவது ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா atmospheric pressure, அதே மாதிரி intake manifold பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேக்யூம் வந்து கிரியேட் ஆகுது, வேக்யூம் ப்ரெஷர் இருக்குது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா ஏர் சக்சஸ் ஃப்ரம் ஏர் ஃபில்டர் டு வென்ச்சுரி டியூப் ஆஃப் கார்பரேட்டர் த்ரூ த சோக் வால். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே டாப்பில் வந்து ஏர் இன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வழியே வந்து ஏர் வந்து இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால அந்த வென்ச்சுரி உள்ளார வந்து என்ட்ராகும். When the air flow through the venturi, its velocity increase and pressure decrease due to reduced cross section. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபியூவல் நாசில் வென்ச்சரிக்கு பார்த்தீங்களா அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகி அப்புறம் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த இடத்துல வரும்போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஏர்னுடைய வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும், அதே மாதிரி ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். இந்த கிராஸ் செக்ஷன் வழியாக வென்ச்சுரி வழியாக வந்து பாஸ் ஆகும்போது ப்ரெஷர் இந்த ப்ளோட் சேம்பர் இஸ் அட்மாஸ்பரிக். அப்போ ப்ளோட் சேம்பரில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அண்ட் வெஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா வேக்யூம் வெஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்குது. அந்த ஃப்ளோட் சேம்பரில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குது. அதனால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபியூவல் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபியூவல் நாசில். அதனால் வேண்டி இந்த ஃபியூவல் வந்து அந்த ஃப்ளோட் சேம்பர்லேருந்து அந்த நாசில் வழியாக வந்து வெளியில் வரும். விச் இஸ் லொக்கேட்டட் ஹைட் ஆஃப் த Z above the level of fuel in float chamber. இதில் பார்த்தீங்கன்னா இந்த Z ஏரியா பார்த்தீங்களா ஃபியூவல் லெவலுக்கு மேலே கூடியது, அந்த ஏரியாவில் வந்து ஃபியூவல் வந்து என்ன ஆகுன்னா அந்த வெஞ்சுரிக்குள்ளார வந்து வெளியில் வரும். இன் நார்மல் ஒர்க்கிங் சோக் வால்வ் இஸ் ஃபுல்லி ஓப்பன். நார்மல் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து சோக் வால்வ் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் இருக்குது. பட் டியூரிங் ஸ்டார்டிங் சோக் வால்வ் இஸ் பார்ஷியலி க்ளோஸ் விச் ரெஸ்ட்ரிக்ட் த ஏர் ஃப்ளோ. ஸ்டார்டிங் போது என்ன ஆகுதுன்னா சோக் வால்வ் வந்து பார்ஷியலாக க்ளோஸ் ஆகுது, அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஏர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணு. ஸோ டியூரிங் ஸ்டார்டிங் ரிச் மிக்சர் அவைலபிள் பை கண்ட்ரோலிங் த ஏர் சப்ளை. அதனால் ஸ்டார்டிங் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரிச் மிக்சர் வந்து அங்கே வந்து இருக்குது, உள்ளார ஏரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஃபியூவல் வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஏர் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. த த்ராட்டில் வால்வ் கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மிக்சர் அட் வேரியஸ் லோட் கண்டிஷன். இந்த த்ராட்டில் வால்வ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏர் ஃபியூவல் மிக்சரை லோடு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து அதிகப்படுத்துது, அதே மாதிரி வந்து குறைக்கிறது. ஸோ த குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் கேன் பி வேரியட் பை த்ராட்டில் வால்வ் ஃபார் டிஃப்ரெண்ட் லோடு கண்டிஷன். அதனால் இந்த த்ராட்டில் வால்வ் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் லோடு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏர் ஃபியூவல் மிக்சருடைய அந்த குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்து அல்லது வந்து குறைக்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோலக்ஸ் கார்பரேட்டர். இந்த டயக்ராமில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இதில் வந்து இந்த பை ஸ்டார்டர் ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இதில் வந்து ஒரு பிளேட்டு ஃப்ளாட் டிஸ்க்கு, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டயமீட்டரில் வந்து ஒரு ஹோல் வந்து இருக்குது. அப்புறம் தென் ஸ்டார்டர் லிவர். இந்த த்ராட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏர் ஃபியூல் மிக்சரை கண்ட்ரோல் பண்ணுறது,
அப்புறம் மெயின் வெஞ்சுரி. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட் சேம்பர். அதில் வந்து ஒரு ஃப்ளோட் இருக்குது. ஃப்ளோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் வால். இது வந்து ஃபியூல் வந்து ஃப்ளோட் சேம்பருக்கு வரக்கூடிய குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்துறது, குறைக்கிறது. ஃப்ளோட் சேம்பரில் லெவல், ஃபியூவல் லெவல் வந்து குறையும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளோட் வித் நீடில் வால் கண்ட்ரோல் த ஃபியூவல் வந்து உள்ளார வரக்கூடிய ஃபியூவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏர் வெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது பாருங்கள் வெஞ்சுரியில் வந்து உள்ளார போய் அட்டாச் பண்ணியிருப்போம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சலரேஷன் பம்பு, இது வந்து ஆக்சலரேஷன் சர்க்கியூட் போது யூஸ் ஆகக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டு. இந்த சொலக்ஸ் கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலிமெண்ட்ரி கார்பரேட்டர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு 3 அட்டாச்மெண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பை ஸ்டார்டர், சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐடியல் சிஸ்டம். நம்பர் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சலரேஷன் பம்பு. இந்த சொலக்ஸ் கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன சர்க்கியூட்ஸ்னு பின்னாடி வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஸ்டார்டிங் அண்ட் வார்மிங் சர்க்கியூட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் கோட் லைன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் இண்டிகேட்ஸ் ஃபியூவல் லைன், இந்த ப்ரௌன் இண்டிகேட்ஸ் ஏர் ஃப்ளோ லைன் அண்ட் ரெட் இண்டிகேட்ஸ் ஏர் ஃபியூவல் மிக்சர் ஃப்ளோ லைன். அதாவது காற்றும் பெட்ரோலும் கலந்து வரக்கூடிய அந்த லைன் வந்து ரெட்டு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு, காற்றினுடைய ஃப்ளோ, காற்று வந்து உள்ளார என்ட்ரு ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரௌனிஷ். ப்ளூ வந்து பெட்ரோலினுடைய கலர் கோட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கியூட்லேயும் வந்து ஃபியூவல் சப்ளை வந்து எப்படி நடக்குது, அதே மாதிரி ஏர் சப்ளை எப்படி வருது, எந்த இடத்துல வந்து ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூவல் சப்ளை இந்த கோல்டு ஸ்டார்டிங் அண்ட் வார்மிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து என்ஜினை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், கோல்டு கண்டிஷன்லேருந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபியூவல் சப்ளை எங்கேருந்து வருது, ஃப்ளோட் சேம்பர். ஃப்ளோட் சேம்பரில் பாருங்கள் டு போர்ட் 9 வழியாக, போர்ட்டு 9 அட்டு பை ஸ்டார்டர். பை ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 9 ரீச் ஆகுது. ஃப்ளோட் சேம்பர்லேருந்து ஃபியூவல் பாருங்கள் அந்த பை ஸ்டார்டருக்கு வந்து வருது, நம்பர் 9ங்கிற போர்ட்டில் வந்து வருது. டு என்ஷூர் ரீமிக்சர் டிரைவர் ஹேஸ் புல் த லிவர் 12. இப்போ டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிவர் 12 வந்து இழுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொட்டேட் த பை ஸ்டார்டர் டிஸ்க். இந்த பை ஸ்டார்டரில் வந்து டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொட்டேட் ஆகுது. இன் ஆர்டர் டு மேட்ச் லார்ஜஸ்ட் டயாமீட்டர் ஹோல் வித் போர்ட் 9. இந்த பை ஸ்டார்டரில் வந்து லார்ஜஸ்ட் டயாமீட்டர் கூடிய அந்த ஹோல் வந்து போர்ட் 9ல் வந்து ரீச் ஆகும். ஏர் சப்ளை ஃப்ரம் வெஞ்சுரி டியூப் டு போர்ட் 10 அட் பை ஸ்டார்டர். இப்போ போர்ட்டு 10 பாருங்கள், போர்ட்டு 10ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பை ஸ்டார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ரௌனிஷ் அங்கே வந்து ஏர் வந்து என்ட்ரு ஆகுது. ப்ரிப்பேர்டு ஏர் ஃபியூல் மிக்சர். அப்போது உள்ளார ஒரு நம்பர் 9 வழியாக வரக்கூடிய ஃபியூவல், அதே மாதிரி வந்து நம்பர் 10 வழியாக வரக்கூடிய ஏர், போர்ட்டு 9 அண்ட் 10 வழியாக வரக்கூடிய ஏரும் ஃபியூவல் சேர்ந்து மிக்சர் ஆகி இதில் பாருங்கள் கீழே பாருங்கள் நம்பர் 8 வழியாக அந்த சேனல் வழியாக வந்து நம்பர் 11ல் வந்து வருது. அப்போ இந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் என்ட்ராகிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ராட்டில் வால்வுக்கு கீழே வந்து என்ட்ராகுது. அப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டர் பண்ணல அப்படின்னாலும் வந்து என்ன ஆகுனா என்ஜின் வந்து ரன் ஆகும். இது கோல்டு கண்டிஷனில். அந்த வார்மிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ரிலீஸஸ் த லிவர் 12. இப்போ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவர் 12 வந்து ரிலீஸ் பண்ணக்குள்ள டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகி அது இனிஷியல் பொசிஷனுக்கு வந்து அந்த மேட்சிங் த ஸ்மாலர் டயாமீட்டர். இப்போ கோல்டு ஸ்டார்டிங் போது பார்த்தீங்கன்னா வந்து ரிச் ஃபியூவல் தேவைப்படுறதுனால அந்த பை ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய லார்ஜர் டயாமீட்டர் ஹோல் வந்து என்கேஜ் பண்ணுறோம், அதனால் லார்ஜ் ஃபியூவல் வந்து வருது. அதோட ஏர் மிக்ஸ் ஆகி வந்து ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து என்ஜினுக்கு வந்து உள்ளார வருது. இந்த வார்மிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிச் ஃபியூவல் மிக்சர் தேவைப்படாது, லீன் மிக்சர் இருந்தப்போ. அதனால் ஸ்மால் டயாமீட்டர் அந்த பை டிஸ்க் கூடிய ஸ்மாலர் டயாமீட்டர் வந்து லிவர் வந்து 12 வந்து ஆப்ரேட் பண்ணக்குள்ள டிரைவர் வந்து நம்பர் ஸ்மாலர் டயாமீட்டர் வந்து மேட்ச் ஆகும்.
போர்ட் 9ல். ஹென்ஸ் த டெலிவரிங் லீன் மிக்சர் as compared to ப்ரீவியஸ். அப்போ கோல்டு ஸ்டார்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் மிக்சர் தேவைப்படுது. வார்மிங் போது வந்து பார்த்தீங்கன்னா லீன் மிக்சர் தேவைப்படுது. நெக்ஸ்ட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஐடிலிங் சர்க்யூட் அட் நோ லோடு கண்டிஷன். ஐடிலிங்னா பார்த்தீங்கன்னா வந்து என்ஜின் வந்து நோ லோடு கண்டிஷனில் ரன் ஆகக்கூடியது. இதில் ஃபியூவல் சப்ளை ஃப்ரம் த ஃப்ளோட் சேம்பர் 13 பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சேம்பர்லேருந்து வந்து ஃபியூவல் எங்கே வருது பாருங்கள், நம்பர் 13ங்கிற போர்ட் வழியாக வருது. சேனல் 2 வழியாக போர்ட் 13ல் வருது. ஏர் சப்ளை எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஏர் சப்ளை ஃப்ரம் 4 to 14. 14ல் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர் அங்கே ஒரு போர்ட் இருக்குது. அது வழியாக வந்து ஏர் வந்து என்டர் ஆகுது. அப்போ சேனல் 2 வழியாக 13 போர்ட்டு வரக்கூடிய பெட்ரோல், அதேமாரி போர்ட் 14ல் வந்து என்ட்ராகக்கூடிய ஏர் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. யூஸிங் வி கேன் கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் இன்கமிங் ஏர் இன் ஆர்டர் டு அப்டைன் டிசைட் சக்ஷன் ப்ரெஷர். இதில் இந்த ஐடியல் ஸ்க்ரூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து ஏர் சப்ளை வந்து அதிகப்படுத்தலாம், அல்லது வந்து கூடுதலாக வந்து அதிகப்படுத்தலாம், அல்லது வந்து குறைக்கலாம். ஐட்லிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வண்டி வந்து அந்த ஸ்லோவில் வந்து ஐட்லிங்கில் ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் ஓடுறது, அதேமாரி வந்து அதிகப்படியான ஸ்பீடில் ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்லிங் ஸ்க்ரூ மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ப்ரிப்பேர்ட் ஏர் ஃபியூல் மிக்சர் தென் போர்ட் 13 அண்ட் போர்ட் 14 வரக்கூடிய பெட்ரோலும் ஏரும் வந்து மிக்ஸ் ஆகி இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கீழே பாட்டமில் த்ராட்டில் வால் கீழே நம்பர் 16 வழியாக வந்து ஆட் ஆகும் ஏர் ஃபியூல் மிக்சர் டு த என்ஜின். இந்த நம்பர் 15 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து இந்த ஏர் ஃபியூவல் மிக்சரை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அல்லது வந்து அதிகப்படுத்தலாம். அதேமாரி டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஐடில் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து ஏரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது குறைக்கலாம். இது வந்து ஐட்லிங் சர்க்யூட் இன் செலக்ஸ் கார்பரேட்டர். நெக்ஸ்ட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ ரன்னிங், அதாவது 0 to 20% லோடு கண்டிஷனில் எப்படி வந்து செலக்ஸ் கார்பரேட்டர் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் சப்ளை. இது எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சேம்பர் 13லிருந்து சேனல் 2 வழியாக வந்து ஃபியூவல் சப்ளை வந்து இங்கே வருதுன்னு பாருங்கள் 13 வருது. ஏர் சப்ளை இங்கே வருது ஃப்ரம் போர்ட் 14ல் என்டர் ஆகுது, விச் இஸ் ஓப்பன் டு அட்மாஸ்பியர். அதனால் ஏர் வந்து என்டர் ஆகுது. அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ராட்டில் வால்வுக்கு மேலே, இப்போ இந்த ஸ்லோ ரன்னிங்கில் நோ லோடு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் வால்வுக்கு கீழே 16ல் வந்து ஏர் ஃபியூவல் மிக்சர் என்டர் ஆகிடுச்சு. இந்த ஸ்லோ ரன்னிங்கில் 0 to 20% லோடில் பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் வால்வுக்கு மேலே நம்பர் 70ங்கிற போர்ட் வழியாக வந்து என்டர் ஆகுது. அப்போ அந்த ப்ரிப்பேர்டு ஏர் ஃபியூவல் மிக்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் 17 வழியாக வந்து இந்த த்ராட்டில் வால்வை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதன் மூலமாக வந்து ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஜினுக்கு உள்ளார வருது. இப்போ இந்த த்ராட்டில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சக்ஷன் ப்ரெஷர் வந்து ட்ராப்ஸ் இன் போர்ட் 16. இந்த 17 கீழுக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து சக்ஷன் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிருக்கு. அண்ட் த ப்ரெஷர் ஜெனரேட்டட் இன் 17ல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் வந்து ஜெனரேட் ஆகுது அதிகமாக. அதனால் ப்ரிப்பேர்டு மிக்சர் என்ன ஆகுதுன்னா ட்ரை டு கம் அவுட் த 17 வழியாக வர்றதுக்கு ட்ரை பண்ணு. 16க்கு பதிலாக 17ங்கிற போர்ட் வழியாக வந்து என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு அண்ட் பாசஸ் த்ரூ த த்ராட்டில் வால் and goes to the engine cylinder. நெக்ஸ்ட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா நார்மல் ரன்னிங் சர்க்யூட். இதில் பாருங்கள் ஃபியூவல் சப்ளை ஃப்ரம் ஃப்ளோட் சேம்பர் டு வெல் 4 த்ரூ த சேனல் 2. ஃப்ளோட் சேம்பரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் சேனல் 2 வழியாக 4 பார்த்தீங்கன்னா 4ல் வந்து என்டர் ஆகுது. ஏர் சப்ளை எங்கேருந்து வருது ஃப்ரம் வெஞ்சுரி போர்ட் 5. இதனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து போர்ட் 5 போர்ட் 3க்கு மேலே பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து 5, அது வழியாக வந்து ஏர் வந்து என்டர் ஆகுது. அப்போ 4 வழியாக வரக்கூடிய பெட்ரோல் நம்பர் 5 வழியாக வரக்கூடிய ஏர் ரெண்டு மிக்ஸ் ஆகி இந்த நம்பர் 6ல் பாருங்கள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எமல்ஷன் அட் வெல் 4. வெல் 4 ஹேஸ் ப்ரிப்பரேஷன் ஆன் இட்ஸ் சைடு வால்ஸ் which creates air fuel emulsion at the well.
இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 4 வழியாக வரக்கூடியது, நம்பர் 5 வழியாக வரக்கூடிய ஏர் ஃபியூவல் ரெண்டும் வந்து மிக்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வழியாக வந்து அந்த வெல்லில் வந்து உள்ளார வெஞ்சரிக்குள்ளார வந்து மிக்ஸ் ஆகி வரும் 2 என்ஜின் சிலிண்டர். ப்ரிப்பேர்டு ஏர் ஃபியூவல் மிக்சர் டிஸ்சார்ஜ் த்ரூ போர்ட் 6. இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகி போர்ட் 6ல் வந்து டபுள் சைடு லெஃப்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ் ஆகிறது வந்து ஏர் ஃபியூவல் மிக்சர். அந்த ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து என்னங்கன்னா டு த என்ஜின் சிலிண்டர் த்ரூ த த்ராட்டில் வால்வ் 7 வழியாக வந்து, அப்போ நம்ம வந்து நார்மல் ரன்னிங்கில் இந்த த்ராட்டில் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெஹிக்கிள் வந்து ரன் ஆகி, இது நார்மல் ரன்னிங் சர்க்யூட்ஸ் இன் சோலாக்ஸ் கார்பரேட்டர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட் பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் சர்க்யூட். இப்போ நார்மல் ரன்னிங் இந்த சடன் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது வந்து இந்த சோலாக்ஸ் கார்பரேட்டரில் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சடன் ஆக்சலரேஷன் போது பார்த்திங்கன்னா ரெக்யர் அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் ஃபியூவல் டு ஜெனரேட் மோர் பவர். அதிகப்படியான பவர் வந்து உருவாக்குறதுக்கு வந்து அதிகப்படியான ஃபியூவல் வந்து தேவைப்படுது. ப்ளஸ் த ஆக்சலரேட்டர், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சலரேட்டர் படல் இந்த ஃபுட்டு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ப்ரெஸ் த ஆக்சலரேட்டர் விச் ஆக்சுவேட்ஸ் த லிவர் 19. இந்த 19ங்கிற லிவரை வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சுவேட் பண்ணுது. புஷிங் த டயப்ரம் எகெயின்ஸ்ட் தி ஸ்ப்ரிங். இந்த டயப்ரம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடில் ஆக்சலரேஷன் பம்பில் பார்த்தீங்களா அந்த டயப்ரம் ஸ்ப்ரிங்கு. அந்த டயப்ரம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ப்ரிங்கு ஃபோர்ஸை வந்து ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளார ப்ரெஸ் பண்ணுது. அதனால் என்ன ஆகுதுன்னா அடிஷ்னல் ஃபியூவல் சப்ளை ஃப்ரம் ஆக்சலரேஷன் பம்ப்லேருந்து அடிஷ்னல் ஃபியூவல் சப்ளை எது வழியாக வருதுன்னு பாருங்கள். நம்பர் 18 போர்ட் 18 வழியாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அடிஷ்னல் ஃபியூவல். நம்பர் 19 அதாவது ஆக்சிலேட்டர் படலை அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லிவர் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு டயப்ரம் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அடிஷ்னல் ஃபியூவல் இந்த சேனல் 2 வருது பார்த்தீங்களா, அது வழியே வருது. ஃப்ரம் த ஆக்சலரேஷன் பம்ப் டு போர்ட் 18 அண்டு டிஸ்சார்ஜ். போர்ட் 18 போய் அது வழியே வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. இதில் பாருங்கள், மேலே பாருங்கள், இந்த சேனல் 2க்கு மேலே அதில் இருக்கக்கூடிய ஃபியூவல் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷனலாக இந்த கீழே சேனல் 2 நம்பர் 4ல் வருது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வரக்கூடிய ஃபியூவல். இப்போ சடன் ஆக்சிலேஷன் போது அதிகப்படியான ஃபியூவல் தேவைப்படுறதுனால நம்பர் 18க்கு வந்து அடிஷ்னல் ஃபியூவல் வந்து சப்ளை ஆகுது. ப்ரிப்பேர்டு ஏர் ஃபியூவல் மிக்சர் டிஸ்சார்ஜ்டு த்ரூ போர்ட் 6 and additional fuel through port 18 getting atomized on its way to the engine through the throttle valve 7. அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, முன்னாடி சர்க்யூட்ஸில் பார்த்தோம் இந்த நார்மல் ரன்னிங்கில் வரக்கூடிய ஏர் ஃபியூவல் மிக்சர் அதோட வந்து எது ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சடன் ஆக்சிலேஷன் போது போர்ட் 18 வரக்கூடிய பெட்ரோல் ஆட்டோமைஸ் ஆகக்கூடிய பெட்ரோல் இது எல்லாமே ஃபார்ம் ஆகி ஒரு ரிச் மிக்சராக ஃபார்ம் ஆகும். டிஸ்சார்ஜ் த்ரூ போர்ட் 6 அண்ட் அடிஷ்னல் ஃபியூவல் த்ரூ போர்ட் 18 கெட்டிங் ஆட்டோமைஸ்டு ஆன் இட்ஸ் வே. அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர் ஃபியூவல் மிக்சரோட இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூவல் வந்து லார்ஜ் ஃபியூவல் ஆட் ஆகி த்ராட்டில் வால்வ் 7 வழியாக வருது. இந்த சடன் ஆக்சலரேஷன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் பாருங்கள் நம்பர் 7 வந்து ஃபுல்லாக வந்து த்ராட்டில் வால்வ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் வேண்டி நமக்கு வந்து மோர் பவர் வந்து கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.